ரெஸ்ட் ரூம் போக கூடாதா? தூத்துக்குடி விளாத்திக்குளம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் இப்போ தமிழ்நாட்டையும் உலுக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக காட்டுப்பகுதிக்கு போயிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் பொண்ணு திரும்ப வரலன்ட்டு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அந்த பகுதி ஃபுல்லுமே தேடி இருக்காங்க, கிடைக்கல. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா அந்த பொண்ணோட பாடி தான் கிடைச்சிருக்கு. அதுவும் வார்த்தைகளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு. அந்த பொண்ணோட பாடியை பார்க்கும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு எந்த ஒரு மனநிலை இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு கொடுத்தாச்சு. இந்த இன்சிடென்ட்ல ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருந்த இன்ஸ்பெக்டர் பிரவீனாவை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம் வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா குற்றவாளிகளை பிடிச்சாதான் நாங்க பொண்ணோட பாடியை வாங்கி போட்டு ஊர் மக்கள் ஒரு சைடு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி இந்த மாதிரி நியூஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், கேட்டுட்டு தான் இருக்கோம். பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க நொடிக்கு நொடி பதறிட்டே தான் இருக்கணுமா என்ன? இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு புரியல. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணோட மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும்? நாளைக்கு எக்ஸாம், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், அவ்வளவுதான் இருந்திருக்கும். இப்படி நடக்கணும் அந்த பொண்ணு நினைச்சு பார்த்திருப்பாங்களா? சொல்லுங்க.